Hello guys, welcome back to our easy preparation. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன அட்வைஸ் தாம்மா. ஓகே, ஸோ யாருக்கு அப்படின்னா இப்போ கரண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல டிஎன்பிஎஸ்சிஏக்கு, ஓகேங்களா, இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்கட்டும், நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்கட்டும், டிப்ளமோ லெவல் எக்ஸாமாக இருக்கட்டும், ஓகேங்களா. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன அட்வைஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு கால் என்கொயரிஸ் வரும்ல, ஸோ அவங்க பேசுகிறத வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் பேசுகிறீங்க, ஓகே, எல்லாம் ஓகே, பட் இப்போ வரைக்கும் என்ன படிக்கலாமா, இதை படிக்கலாமா, இதை படித்தா கிளியர் பண்ணி உள்ளே போயிடலாமா, அதை படித்தா கிளியர் பண்ணிடலாமான்னு இந்த கொஷின்ஸே கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 monthஸில் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுவீங்க? ஸோ என்னோடய கொஷின் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் வீடியோலே, தயவுசெய்து எதுனாலும் எனக்கு வாய்ஸ் நோட் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பயங்கர என்கொயரிஸு, ஈவன் சிலபஸ் கோடு மென்ஷன் பண்ணி சம்திங் ஏதோ ஒரு இது இதில் வந்து இசி எலிஜிபிளா, இதில் சிஎஸ்சிஐடி எலிஜிபிளா, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. நானும் கேட்குறேன், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணேன். பர்டிகுலராக இஎன்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்கம்மா, நான் இன்னும் அது சரியாக நான் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன அப்படின்னா நிறைய என்கொயரிஸ் வந்தது. ஆனால் என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் கேட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா, மேம் டிப்ளமோ எக்ஸாமுக்கு நம்ம படிக்கலாமா, இல்லை இன்ஜினியரிங் இது சிஸ்டம் மேனேஜருக்கு படிக்கலாமா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாம் 2வது விஷயம். முதல்ல மைண்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். அதாவது இந்த மாதிரி வந்துருச்சு, ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்படி பண்ணிட்டாங்களே டிஎன்பிஎஸ்சி, ஐயோ நமக்கு வேகன்சியே போடலை, இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஓகே, அக்செப்டடு. பட் இப்போ வரைக்கும் இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இதை பண்ணலாமான்னு இதே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்போ தான் நீங்கள் களத்துக்கு இறங்குவீங்க? களத்தில் இறங்குனா தானே நம்ம வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறதே பார்க்கவே முடியும். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சின்ன அட்வைஸ் தான். ஸோ டைம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதில் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒர்க்கு நிறைய இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இப்போவும் போட்டு குழப்பிக்கிட்டு, மேம் இன்ஜினியரிங் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு, எல்லாமே நமக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான், ஓகேங்களா. ஸோ அந்த கொடுத்துருக்கக்கூடிய கம்மியான வாய்ப்பை நம்ம எப்படி பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, வாய்ப்பே நீ பார்த்து ஏன் இதுக்கு நமக்கு இப்படி கொடுக்கல, அதுக்கு ஏன் இதை கொடுக்கல, நமக்கு இந்த இதை வைக்கல, நம்ம சிலபஸே இல்லை, நமக்கு இதை எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பேசுகிறதுல அர்த்தமே இல்லாமல் நான் ஏற்கனவே வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு போஸ்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கு என்ன பேப்பர்ஸ் தேவைப்படுதோ அதுக்கு நம்ம நாலேஜபிளாக இருக்கணும். நான் ஈஸி தான் படித்தேன், நான் வந்து என்னோடய ஈஸி பேப்பர்ஸ் தான் நீங்கள் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயுமே ஆர்கியூ பண்ண முடியாது, ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் தாண்டி நீங்கள் ரிட்டன்லாம் கிளியர் பண்ணி கவுன்சிலிங்லாம் போய் பாருங்கள். ஸோ அங்கே ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஆகுது. நம்ம இந்த ஆஃபர் லெட்டருங்கிற ஒரு பேப்பரை கையில் வாங்கிறதுக்குள்ளே பெரிய போராட்டமாக இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த போராட்டத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு செப்பரேட் எனர்ஜி தேவைப்படுது, ஓகே. அதுக்கு இடையில நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி ஒரு போராட்டமாக இருந்தது அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீயா சூஸ் பண்ணு, ஓகே. யார் இவங்க சொன்னாங்க படிக்கிற, அவங்க சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது. முதல்ல சிலபஸ் பாரு, இந்த நம்மளோட நாலேஜ்க்கு இதை படிக்க முடியுமா, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, டிப்ளமோ இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் டிசிஷன் நீங்கள் எடுங்க, ஓகேவா. நான் உங்களுக்கு சொல்கிற கைண்ட் ரெக்வெஸ்ட்டே அதுதான். ஏன்னா டிசிஷன் நீங்கள் எடுக்க பழகுனீங்கன்னா தான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி வந்து உங்களுக்கு வரும், ஓகேவா. இப்போ நீ ஒரு டிசிஷன் எடுத்த டிசிஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீ என்ன பண்ணிடுவ, ஒரு சக்ஸஸை நோக்கி போயிடுவ. எடுத்த டிசிஷன் தப்பாகிடுச்சு அப்படின்னா நீ என்ன ஃபேஸ் பண்ணுவ, ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுவ. பட் ஆனால் அதை என்ன நினைக்கக்கூடாது, தோல்வின்னு நினைக்கவே கூடாது. நீ அதை என்னவா நினைக்கணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸாக நினைக்கணும், ஓகேங்களா. இந்த ஒரே ஒரு விஷயந்தான். சக்ஸஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீ வாங்குறீங்க, போஸ்டிங் வாங்குறீங்க, அன்னைக்கு நைட்டு உன்னால் தூங்கவே முடியாது, ஐயோ நம்ம போஸ்டிங் வாங்கிட்டோமேனு. மறுநாள் பார்த்தேன் அப்படின்னா அந்த ஹாப்பினஸ் குறையும். அதுக்கு அடுத்தடுத்தது போனேன் அப்படின்னா சரி நம்ம இதை தான் பண்ணோமா, இதை தான் அச்சீவ் பண்ணோமா, ஸோ இதுக்கு தான் நம்ம இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணோமா அப்படிங்கிற தாட் வரும். அதுவே நீ ஒரு இடத்துல தோற்று பாரு, நீ உன்னோட டார்கெட்டை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற, அந்த இடத்துல நீ தோத்துட்டு நிற்கிற அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய வலியானது நீ சாகிற வரைக்கும் அந்த வலி உன்னை விட்டு போகவே போகாது. இப்போ உங்ககிட்ட கேட்குறாங்க, உன்னோட ஃபஸ்ட்டு தோல்வி நீ என்னவா நினைக்கிற அப்படின்னா இப்போ வரைக்கும் அதை A to Z எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்படி நடந்துச்சு, நான் இவ்வளோ தூரம் வந்தேன், கடைசியில் தோத்துட்டு நின்றுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுவே ஒரு விஷயம் நீ ஜெயிச்சு நிற்கிற அப்படின்னா கஷ்டப்பட்டு படித்தேன், வந்துட்டேன், கிடச்சிச்சு, அவ்வளோதான், அதோட முடிச்சிருவேன், ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா
வெற்றி சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் அதுக்கு அடுத்தது இது முடிச்சிட்டோமா, அதுக்கு அடுத்தது உள்ளே வேறு என்ன போகலாம். நான் சொல்கிறது ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஆனால் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தோல்வியுமே உனக்கு அது ஒரு பெரிய வலியை கொடுக்கும். அந்த வலியை தான் நீ என்னமா எடுத்துக்கணும் அப்படின்னா அனுபவமாக எடுத்துகிட்டு அதில் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் நான் எப்படி வெற்றியை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி தான் நீ போராடிக்கிட்டே இருக்கணும்ப்பா. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதுக்கான அவுட்புட் பார்க்கவே முடியும். சில பேர் சொல்லுவாங்க லக்கில் கிடச்சிருச்சு அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது, ஓகேங்களா. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். மேபி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும், ஓகேவா. அவன் 10 நாள் போட்டிருந்தாலும் அவன் வேறு மாதிரி யோசிச்சிருப்பான். நீங்கள் எல்லாம் சேர்ந்து யோசிக்கிறத விட அவன் வேறு மாதிரி வேறு ரூட்டில் வந்திருப்பான், ஓகேவா. அவன் வேறு ட்ரிக்கு ஏதாவது ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. எடுத்தோன்மையெல்லாம் வராது, இல்லைனா அந்த 3 மணி நேரத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. படிக்கவே இல்லைனாலும் அந்த 3, நான் அதை தான் அடிக்கடி சொல்லுவேன், 3 மணி நேரம் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு உனக்கு. ஏன்னா இங்கே படித்து செம்மையாக படித்து முடிச்சிருந்தாலுமே அந்த 3 மணி நேரத்தில் நீ கொடுக்கக்கூடிய அவுட்புட் தான் உனக்கு ஃபைனல் போஸ்டிங்காக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன், ஓகேங்களா. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ மைண்டை எப்போதுமே ஸ்டேபிளாக வச்சுக்கோ. நம்ம எதுக்கோ ஒரு பிளான் பண்ணோம், அந்த பிளான் எனக்கு இப்படி ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த வாய்ப்பை நான் எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ இப்போயிலேருந்து நான் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி யோசிங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேவா. நம்ம மற்றவங்க சொல்லி கொடுத்து கேட்குறது இதெல்லாம் கூட செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் மைண்டில் இருக்கும், ஓகே. இந்த 2 மாதத்தில் நான் என்னோடய பெஸ்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு உங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுக்குற மாதிரி பாருங்கள், ஓகே. ஸோ அதனால் இப்போவும் போட்டு சரி இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணாமல் டிப்ளமோக்கு அப்ளை பண்ணியிருக்கலாமோ, ஸோ அதை எழுதியிருக்கலாமோ. நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே எழுதுங்க, ஆனால் சும்மா அப்ளை பண்ணி எழுதாதீங்க, ஓகே. இப்போ இன்ஜினியரிங் ஒரு எக்ஸாம் அப்படின்னா 20 டேஸ்னாலும் அந்த 20 டேஸில் நான் டெக்னிக்கல் சேம் போர்ஷன்ஸ்ப்பா, ஸோ அதனால் அது ரிப்பீட்டடாக படிக்க போகிறீங்க. டெக்னிக்கலாக இன்ஜினியரிங்னு ஒரு சிலபஸ் தான், டிப்ளமோக்குன்னு ஒரு சிலபஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன அப்படின்னா இருக்கக்கூடியது ஷார்ட் டியூரேஷன், ஸோ எடுக்கக்கூடிய முடிவை வந்து டக்குன்னு எடுங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் மேம் இது இன்ஜினியரிங் இப்போ டிப்ளமோ படிக்கலாமா மேம், ஏன்னா இன்ஜினியரிங் எனக்கு ரொம்ப படிக்கிற கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது மேம், இப்போ தான் சும்மா பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ அதான் டிப்ளமோக்கு மாறிடலாமான்னு. அப்படி எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எப்போ கடைசியில் நீங்கள் உன்னோட கோலை அச்சீவ் பண்ணுவீங்க, இல்லை கோல் ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுக்குள்ளே நீங்களே கொஷின் கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் இத்தனை நாளில் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது, ஸோ டிப்ளமோவை கூட விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து உங்களுக்கு டேஸே அதிக டேஸ் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் என்ன பண்ணலான்னு கொஷின் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் தூக்கி போடு, நீ இதுதான் சரி இந்த சிலபஸ்க்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், 20 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன், 1 மந்த் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு உட்காந்து படிங்க. யாராக இருந்தாலும் நான் கொடுக்கக்கூடிய ஜென்ரல் அட்வைஸ் இதுதான்ப்பா. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழப்பத்திலே இருந்தீங்க அப்படின்னா அந்த குழப்பத்திலேயே படிச்சிங்கனாலும் மண்டையில் ஏறாது, ஓகேவா. கிடைக்குதோ கிடைக்கலையோ, கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் ஓரளவு நீங்கள் முடித்து நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸாக எடுக்கும்போது அதில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா நீங்கள் பண்ண தப்பெல்லாம் அதில் தெரியும், ஓகேவா. கிடச்சி போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த சந்தோஷம் அப்படி போயிடும். கிடைக்கல அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு என்னவா தெரியும்னா, ஆஹா இந்த இடத்துல இந்த தப்பை பண்ணும், உனக்கு அது டெஃபினட்டாக உனக்கு எங்கே தெரியும் அப்படின்னா அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஆஹா இந்த இடத்துல இந்த தப்பை பண்ணிட்டோம். ஸோ அந்த இது உங்களுக்கு அந்த 3 ஹவர்ஸில் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ அதை அடுத்த எக்ஸாமில் ரெக்கவர் பண்ணுற மாதிரி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ நீங்கள் போடுற எஃபோர்ட் என்றைக்குமே வீணாகாது. அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி என்ன கேட்குறீங்கன்னா, மேம் நான் 5 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் மேம், இங்கேருந்து அங்கே மாறினேன், அங்கேருந்து இங்கே மாறினேன், பட் எதுவுமே இல்லாமல் படிச்சுக்கிட்டே இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் குழப்பம்தான், ஓகே. ஸோ இது இங்கே போயிருந்தால் நம்ம கிடச்சிருப்போம், அங்கே போயிருந்தால் கிடச்சிருக்குமோ அப்படிங்கிற குழப்பம்தான். இல்லை மேம் நான் வந்து 3 வருஷமாக 4 வருஷமாக படிச்சிட்டேனே எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னா அப்போ ப்ராப்ளம் உங்ககிட்ட இருக்குது, நீ போடுற எஃபோர்ட்டில் இருக்குது, நீ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற. அப்போ உனக்கு அந்த இன்னும் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியல. ஸோ எந்த இடத்துல தப்பு பண்ணுறேங்கிறத நீ அதை ஃபுல்ஃபில் பண்ணாதான் அடுத்தது. நான் இப்போ 10 படியில் நிற்கிறேன், என்னோடய கோலே 20 படின்னு வச்சுக்கோங்களேன். நான் 10 படியிலேருந்து 20 படி போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு படியாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடியிலேருந்து நான் என்ன வந்தனோ அதுக்கு அடுத்தது இன்னும் ஸ்பீடாக நான் எப்படி போடுறது, ஸ்பீடாங்கிறத விட ஸ்மார்ட்டாக எப்படி போகிறது அப்படிங்கிறத நீ ஒவ்வொரு படியாக கால் வைக்க ஒவ்வொன்றா நீ என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவை ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, அதாவது என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சரி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாகவும் கோலை ரீச் பண்ணிடலாம், பர்ஃபெக்டாகவும் நீ உன்னோட கோலை அச்சீவ் பண்ணிடலாம்,
ஓகேங்களா. ஸோ அப்போ 3 வருஷம் 4 வருஷம் நான் இருக்கேன் மேம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்போ எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஓகே. ஸோ இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இதுதான் என்னோடய சிலபஸ், நான் டிஆர்பிக்கு தான் போவேன், இபிக்கு தான் போவேன், டிஎன்பிஎஸ்சிக்கு தான் போவேன் அப்படிங்கிற தாட்லாம் தூக்கி போட்டுருங்க. ஓகே. ஸோ நமக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த வாய்ப்பை நீ யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எந்த டவுட்னாலும் கேளுங்கம்மா, என்னோடய சைட்லேருந்து நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குறத வச்சு தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 4-5 எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோனோ இல்லை வாட்ஸ்அப்லேயே மேம் இந்த இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு ஓகேம்மா நம்ம எதாவது பார்ப்போம், எதாவது அரேஞ்ச் பண்ணுவோம், பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் அதை ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லுவேன் நான். ஓகேங்களா. அதனால் என்னோடய சைட்லேருந்து என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கஷ்டப்பட்டு படிங்க. ஓகேங்களா. படிக்க போகிறது இந்த 3 மாதம் தான். ஸோ 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம்னு பிளான் பண்ணுங்கள். இது நான் சும்மாலாம் வீடியோக்காகலாம் சொல்லலாமா, அந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணியெல்லாம் நம்ம பசங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. வெறும் 25 நாளெல்லாம் என்னோட சேனலில் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா வெறும் 25 நாளெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த பையனோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டோம் அப்படின்னா தொடர்ந்து படிப்பேன் மேம், தொடர்ந்து 15 மணி நேரம் படிப்பேன் மேம் அப்படின்னு. ஸோ நீங்கள் நினைக்கலாம் 25 நாளில் டெக்னிக்கல் கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த பையன், செம்ம லக்கு இல்லை அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் நான் ஒரு உதாரணமாக சொன்னேன், லக்கெல்லாம் கிடையாதுப்பா, அவங்க வேறு ஏதோ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு அந்த ஈஸியாக அந்த ஃபில்ட்ரு பண்ணி ஆன்சர் பண்ணுறதெல்லாமே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் அந்த இதெல்லாமே ட்ரிக்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்துல தோற்று போய் நிற்கிறீங்க அப்படின்னா அது தோற்று போயிட்டோமே வருத்தம் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுலேருந்து நீ என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேங்கிறத அடுத்ததில் ஃபில் பண்ணுற மாதிரி பாரு. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், பர்டிகுலராக உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, படிக்கிறது அட் த சேம் டைம் ப்ராக்டிஸ் அதிகமாக எடுக்கணும்ப்பா. ப்ராக்டிஸ், ரிவிஷன் இது ரெண்டும் கம்பல்சரி வேணும். நான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு கூட நினைக்கலாம், ஆனால் இந்த 2 விஷயம் இருந்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட் உங்களால் என்ன அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளேயாவது உங்களால் ஏதோ ஒரு போஸ்டிங் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா. இன்னொன்று இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறதுக்கு வந்து நம்ம அப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ரொம்பவே அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் தயவுசெய்து குழப்பிக்க வேண்டாம். ஸோ இதுதான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிவை நீங்கள் எடுங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா. ஏன் அப்படின்னா முடிவை எடுக்கும் போது தான் தப்பாக எடுத்துட்டேன்னா அதை திருத்திக்க முடியும், கரெக்டாக எடுத்த அப்படின்னா அதே வச்சு நீ ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த இடத்துல மற்றவங்க பேச்சை கேட்டு போகணும்னு நான் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சம் எடுக்கிற முடிவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுங்க, அவ்வளோதான். ஓகே. தேங்க்யூ.